வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. யாழ் மண்டல விண்ணலைவழி இணைப்பினில் இணைந்திட்ட அன்பு உள்ளங்கள் அனைவர்க்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்வாக இனி ஒரு விதி செய்வோம் என்ற சிறப்பு தலைப்பினில் எமக்கு சிந்தனை வழங்க இருக்கின்றார் பேராசிரியர் சத்யபிரியா அம்மா அவர்கள். அம்மா அவர்களை நாமோர் அறிமுகத்தோடு அழைத்திடுவோம். ஆத்தூரைச் சேர்ந்த பேராசிரியர் சத்யபிரியா அம்மா அவர்கள் கடந்த 13 வருடங்களாக தன்னை மனவளக்கலையில் இணைத்து சிறப்பாக சேவையாற்றி வருகின்றார். அரச பள்ளிகளிலும் அங்குள்ள கிராம மக்களிடமும் வேதாத்திரிய தத்துவங்களை சிறப்பாக எடுத்துரைத்து வருகின்றார். பிரைமரி ஹெல்த் சென்டரிலும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஸ்கை யோகா பயிற்சிகளை சிறப்பாக வழங்கி வருகின்றார். துருவா என்ற நிறுவனத்தை தொடங்கி யோகா, கவுன்சிலிங் மற்றும் மென்திறன் பயிற்சியாளராக, ஆங்கில பயிற்றுனராக தன் தொழிலிலும் சிறந்து விளங்குகின்றார். ஆழியாறு அறிவு திருக்கோவிலில் ஆங்கில பவுண்டேஷன் கோர்ஸ் எடுத்து வருகின்ற அம்மா அவர்கள் 2018 ஞான ஆசிரியர் விருதினையும் பெற்றுள்ளார். சேலம் ஆத்தூர் அறக்கட்டளையின் துணைத் தலைவராக விளங்கிடுகின்ற பேராசிரியர் சத்யபிரியா அம்மா அவர்களை இன்று எமக்கு இனி ஒரு விதி செய்வோம் என்ற சிறப்பு தலைப்பினில் சிந்தனை வழங்கிட அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடனம்மா. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வணங்கி வாழ்த்தி இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்த யாழ் மண்டலத்தினருக்கும் எனக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்த டாக்டர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும் இந்த இணையத்தில் இணைந்துள்ள இருபால் மெய் அன்பர்களுக்கும் எனது உற்சாகமான மாலை வணக்கம். இன்றைய தலைப்பு இனி ஒரு விதி செய்வோம். நம்ம நிறைய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, நம்ம குடும்பத்துல, நம்ம செய்யக்கூடிய தொழில்ல, நம்ம செய்யக்கூடிய சேவையில சில முன்னேற்றங்கள் எதிர்பார்ப்போம். பல சமயங்கள்ல ஏமாற்றமே மிஞ்சும். ஏன் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, மாற்றங்கள் ஒன்றே மாறாதது. ஆனா நம்ம எந்த அளவுக்கு மாறுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஐயா காலையில ஃபோன் பண்ணி இன்னைக்கு சாயந்தரம் ஒரு உரை சிறப்பு சிந்தனை இருக்கு, கலந்துக்க முடியுமான்னு கேட்டோன்னே முதல் எனக்கு ஞாபகம் வந்ததே இந்த தடவை என்எல்பியில் எடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய டாபிக் நான் யாழ் மண்டலத்தில் எடுத்திருக்கேன். இந்த தடவை என்எல்பியில் ஒரு மாடியூல் கண்டிப்பாக நான் எடுக்கணும்னு யோசிச்சேன். என்எல்பிங்கிறது நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ். நம்மளையே தனிப்பட்ட நபரை எப்படி இன்னும் மேன்மைப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ முக்கியமான ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த 3 தான். என்னுடைய குடும்பம், நான் செய்யக்கூடிய தொழில் அல்லது வேலை, நான் செய்யக்கூடிய சேவை. இதில் ஒரு நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் நல்ல உற்சாகமாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. இதெல்லாம் ஏன் தடைப்படுது? எதனால தடைப்படுது? இதுக்கெல்லாம் யார் காரணம்? என்ன நம்ம செஞ்சா இதையெல்லாம் உடைத்து கொண்டு நம்ம சிறப்பாக ஒவ்வொரு வேலையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுல ஒரு 8 நியமத்தை பார்ப்போங்க. இந்த 8 நியமத்துல நம்ம எதெல்லாம் சிக்கியிருக்கோம், லாக் ஆயிருக்கோம், நம்மளே நம்ம ட்ராப் ஆயிருக்கோமா, அல்லது மத்தவங்க நம்மளை ட்ராப் பண்ணியிருக்காங்களா? இந்த விஷயங்களை எல்லாம் தெளிவா நம்மளால உணர முடியும். ஒவ்வொரு நியமமா ஆர்வம் இருக்கிறவங்க நோட்டு பேனா வச்சுக்கங்க, எழுதிக்கலாம். ஏன்னா கடைசியில இந்த 8 நியமம் முடிச்சதுக்கு அப்புறம் நாம எதுல பலமா இருக்கிறோம், எதுல பலகீனமா இருக்கிறோம்னு ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு அதை சரி செஞ்சுக்கிறதுக்கு மாத்துறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த 3 ஏரியாலையுமே நம்மளால அடுத்த நிலைக்கு கட்டாயமாக போக முடியும். முதல்ல, ஈச் பர்சன் இஸ் யூனிக், மேப் இஸ் நாட் த டெரிட்டரி. அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மைகள் உண்டு. மேப் அப்படிங்கிறது ஒரு எல்லை கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பவுண்டரி அப்படிங்கிறது எங்க தேவை, ஒரு எல்லை கோடுங்கிறது எங்க தேவைன்னு நிலப்பரப்புக்கு தேவை. ஸோ லேண்ட் சர்ஃபேஸ்னு வரும்போது பவுண்டரி இல்லைன்னா எது என்னுடைய வீடு, எது என்னுடைய தெரு, எது என்னுடைய நாடுங்கிறதில் பெரிய குழப்பமும் சர்ச்சையும் ஏற்படும். அதனால பவுண்டரி அப்படிங்கிறது கட்டாயமாக தேவை. யாருக்கு எதற்குன்னா நிலப்பரப்பிற்கு, குழப்பங்களும் கூச்சலும் நமக்கிடையே வராமல் இருப்பதற்கு. ஆனா இதே இந்த எல்லைய, இந்த பவுண்டரிய நிலப்பரப்பில் இருக்கிறப்ப எந்த அளவு நல்ல விஷயமா இருக்குதோ, நம்ம மனத்துல
நம்மளோட மனசுல இந்த எல்லையும், பவுண்டரியும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு மேல வளரவே முடியாது. நம்மளா? பவுண்டரி வச்சிருக்கோமா? எல்லை கட்டி வச்சிருக்கோமான்னா, கட்டாயமாக. ஒரு சவாலான வேலை வரும்போதோ, குடுக்கும்போதோ, குடும்பத்திலயோ, உங்க தொழில்லயோ அல்லது வேலையிலயோ, சமுதாய சேவையிலயோ யோசிச்சு பாருங்க. என்னால முடியாது. எனக்கு என்ன தேவ? எனக்கு இது தேவையே கிடையாது. அப்படின்னு நெறைய இடத்துல நம்ம ஒதுங்குறோம். ஏன் அப்படின்னா, நான் ஒரு எல்லை கட்டி வச்சிருக்கேன். இதெல்லாம் சாத்தியம். இதெல்லாம் எனக்கு சாத்தியம் இல்ல. ஏன் சாத்தியம் இல்ல? என்னுடைய தகுதிக்கும், என்னுடைய தேவைக்கும், என்னுடைய ஆற்றலையும் மீறி இருக்கு. நான் இத எப்படி செய்ய முடியும்? அப்படின்னு எங்கெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ, அங்கெல்லாம் ஒரு எல்லை கட்டி வச்சிருக்கீங்க. ஒரு பவுண்டரி போட்டு வச்சிருக்கீங்க. நீங்க உங்களுக்கே. நமக்கே தெரியாத இன்விசிபிள் பவுண்டரீஸ். கண்ணுக்கு தெரியாத எல்லைக்கோடுகள். யாரு போட்டிருக்கான்னா, நம்ம நமக்கே போட்டிருக்கோம். எந்தெந்த இடத்துல போட்டிருக்கோம்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் சவாலான இடங்கள். ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா, தெளிவா சொல்லணும்னா, டிஸ்கம்ஃபர்டபிள் ஜோனுக்கு நான் போகும்போதெல்லாம், என்னை போகாம நான் என்ன பண்ணிக்கிறேங்க, தற்காத்துக்கிறேன். எப்படி ஒரு எல்லை போட்டு. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. இதெல்லாம் வராது. இதெல்லாம் தேவையில்லைன்னு ஏதோ ஒரு காரணத்த சொல்லி, நான் ஒரு கம்ஃபர்டபுளான ஜோன்ல உட்கார்ந்துக்கிறதுக்காக, நான் எல்லைக்கோடு போடுகிறேன். நெறைய இடத்துல போடுறோம். இப்படி எல்லைக்கோடு போடும்போது முதல் தடை என்னன்னா, நமக்குள்ளான ஆக்கத்திறன் தடைபெறுகிறது. நமக்குள்ள இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, பவுண்டரி போட்டுர்றோம். என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்த பகிர்ந்துக்கிறேங்க. நான் 2015ல எங்க வீட்டுக்கு மேல ஒரு ரூம் போட்டு இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அப்போ சனி, ஞாயிற்றுக்கிழமையில சின்ன சின்ன குழந்தைக, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க நெறைய வருவாங்க. சனி, ஞாயிறுகள்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி எல்லாரும் ஒவ்வொரு கதை சொல்லுவோம். அந்த 8 பேரும் மாத்தி மாத்தி சொல்றப்ப என்னோட டர்ன் வரும்போது நானும் ஒரு கதை சொல்லணும். இப்படியாக ஒவ்வொரு சனி, ஞாயிறும் போயிட்டுருக்கும். அப்போ ஒரு தடவ கதை ஒவ்வொருத்தரா சொல்றாங்க. கடைசியா என்னோட டர்ன் வருது. அப்ப நான் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச த தர்ஸ்டி க்ரோ அந்த காக்கா கதை. 1ஆம் கிளாஸ் பாட புத்தகத்துல இருக்கும் இல்லைங்களா? அத சொல்றேன். எப்பவும் போல அந்த கதை தொடங்குது. 10 வரியில முடியுது. ஒரு குழந்தை என்னையே துருதுருன்னு பார்த்துட்டு இருந்தது. ஏம்மா என்னாச்சுன்னு கேட்டேன். அது ரொம்ப அழகான கேள்வி கேட்டுச்சு. ஏங்க மேம் அந்த காக்கா இத்தன கஷ்டப்பட்டுச்சு, பறந்துச்சு, அலைஞ்சுச்சு, திரிஞ்சுச்சு, இங்க தேடி பார்த்துச்சு, அங்க தேடி பார்த்துச்சு, கல்ல ஒவ்வொன்னா எடுத்து போட்டுச்சு. எதுக்கு இத்தன கஷ்டம்? ஆமா, ஒரு வேணும்னு நாம் நினைச்சா, ஹார்ட் ஒர்க் பண்ணா தானே கிடைக்கும்னு நான் ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த குழந்தைக்கு பதில் சொல்றேன். அந்த குழந்தை சட்டுன்னு அடுத்தது என்ன கேட்டுச்சு அப்படின்னா, "இவ்ளோ சிரமப்பட்டுருக்கவே வேண்டியது இல்லைங்க மேம். ஒரு ஸ்ட்ரா எடுத்து போட்டு குடிச்சிருந்தா, அது அழகா பறந்து போயிருக்கலாம்னு" சொல்லுச்சு. இங்க லாஜிக்கலா பார்க்கக்கூடாதுங்க. இங்க யார் எல்லை கட்டி வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்மளோட மைண்டுக்கு யார் பவுண்டரி போட்டு வச்சிருந்தா? 100% நான் தான். ஏன்னா, நான் சின்னதுல இப்படிதான் இந்த கதைய படிச்சிருக்கேன். நெறைய தடவ குழந்தைகளுக்கு இந்த கதை இந்த மாரி தான் சொல்லியிருக்கேன். இது இப்படிதான் தொடங்கும், இப்படிதான் முடியும்னு நான் எல்லை கட்டி வச்சிருக்கேன். அந்த ஒரு சின்ன காக்கா கதைக்கும் கூட. ஆனா, அந்த குழந்தை எல்லை கட்டல அந்த கதைக்கு. அதனால தான் அது வித்தியாசமா யோசிக்குது. ஆக்கப்பூர்வமா சிந்திக்குது. அப்ப எங்கெல்லாம் நம்ம எல்லை கட்டி வச்சிருக்கிறோமோ, முதல் அடி எங்க வாங்குறோம்னா, நம்மளுடைய ஆக்கத்திறன் முடக்கப்படுகிறது. யாரால்? நம்மளுடைய எல்லைகளை ரொம்ப பலமா போட்டுக்கிறனால. அந்த குழந்தைகிட்ட இருந்து அன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன். ஒரு விஷயத்த இப்படியே தான் முடிக்கணுங்கிறது அல்ல. அங்க நெறைய இடத்துல நம்மளுடைய கிரியேட்டிவிட்டியும், இன்னோவேஷனையும் கொண்டு வரலாம். அந்த குழந்தைகிட்ட இருந்த ஒரு விஷயம் எல்லை கட்டல. நான் எல்லை கட்டியிருந்தேன். ஒவ்வொரு இடத்திலயும் இதே தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலேயே யாரு பெஸ்ட் கோல் கீப்பர்ன்னு நெனைக்கிறீங்க? ப்ரௌஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா கண்டிப்பா நீங்க ப்ரௌஸ் பண்ணீங்கனாலும் அதுக்கு உண்டான பதில் நம்மளுடைய Googleல கிடைக்காது. கோல் கீப்பர்ங்கிறது என்னன்னா, கால்பந்தாட்ட போட்டியில ஒரு வீரர் கால்ல பந்து அடிக்கும்போது, அந்த போஸ்டட் நின்னு தடுக்கக்கூடியவர் தான் கோல் கீப்பர். அப்போ அவரை ஜெயிக்க விடாம ஒருத்தர் தடுத்துக்கிட்டே இருக்காருன்னா, அவரு தான் கோல் கீப்பர். அப்போ உலகத்திலேயே மிக சிறந்த கோல் கீப்பர் யாரு அப்டின்னா, சந்தேகமே இல்லாம நம்ம தாங்க. நம்ம கோல் போடுறது யாரு தடுத்துட்டு இருக்கா? நம்மளே தான் தடுத்துட்டு இருக்கோம். என்னால இது முடியாது, இது சரியில்ல, தேவையில்ல, வேண்டாம், எதுக்கு, ஆற்றல் இல்ல, திறன் இல்ல, லக் இல்லன்னு என்னென்னவோ சொல்லி, நம்ம ஒரு எல்லை கட்டி வச்சு, அதற்கு மேல உயராம, பறக்காம, ஒரே இடத்திலேயே நம்ம இருக்கோம். அப்ப உலகத்திலேயே மிக சிறந்த கோல் கீப்பர் யாருன்னா, நமக்கு நாம தான்.
"தீதும் நன்றும் பிறர் தர வாரா." எனக்கு நடக்கக்கூடிய நல்லதற்கு நானே காரணம். எனக்கு நடக்கக்கூடிய கெட்டதற்கும் நானே காரணம். அப்போ உலகத்த நான் அதிலிருந்து விஸ்தாலமா பார்த்தா மட்டும் தான் அடுத்த கட்டத்த நோக்கி நான் பயணிக்க முடியும். வெளியிலிருந்து யாரும் உங்கள சொல்றாங்க. "உங்களுக்கெல்லாம் சாத்தியமே இல்லைங்க. இதுக்கு மேல நீங்க செய்யவே முடியாது. வாய்ப்பே இல்ல." அடிச்சு சொல்றாங்க. பிரச்சனை கிடையாதுங்க. ஆனா எப்ப நீங்க உறுதியா நம்புறீங்களோ, "எனக்கெல்லாம் இவ்ளோ பெரிய காரியம் நடத்துவது சாத்தியமா? வாய்ப்பே கிடையாதுங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். எத்தன கஷ்டம். எனக்கு அதுக்குண்டான ஆற்றலோ, திறனோ, நேரமோ, வாய்ப்போ இருக்கான்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அவ்வளோதான் முடிஞ்சுது. அது செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. பிரபஞ்சம் பாரபட்சம் இல்லாதது. எல்லார்த்தையும் அள்ளி வழங்குவதற்கு, வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. நம்ம சுத்தியும் பார்த்தீங்கன்னா, அபாண்டன்ஸ் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. நாம தான் ஒரு மதில் சுவர கட்டி வச்சுட்டு, இதுக்கு மேல எனக்கு செட் ஆகாது, முடியாதுங்கிறோம். அந்த மதில் சுவர உடைச்சீங்க அப்படின்னா, பிரபஞ்சம் முழுவதும் வியாகித்திருக்கக்கூடிய அளப்பரிய ஆற்றலை நாம் ஸ்வீகரிக்க முடியும், ஈர்க்க முடியும். எல்லையே கிடையாதுங்க. இல்ல எனக்கு எல்லை வச்சுட்டேன். நான் பவுண்டரி செட் பண்ணிட்டேன். எனக்கு அது தகர்க்கிறது கஷ்டம்னு நெனச்சீங்கன்னா, இப்போதைக்கு தகர்க்காதீங்க. விஸ்தாலப்படுத்துங்க. ஜஸ்ட் ஸ்ட்ரெச் யூர் பவுண்டரீஸ். புஷ் யூர் பவுண்டரீஸ் அட்லீஸ்ட். உங்களோட எல்லைகளை கொஞ்சம் அகட்டி வைங்க. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளர, 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 வளர கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அத விஸ்தாலப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க பறக்கக்கூடிய உயரம் அதிகமாகும். எல்லை கட்டி வச்சுட்டீங்கன்னா, அந்த எல்லைக்குள்ளேயே பறந்துகிட்டே இருப்பீங்க. அதுக்கு மேல வளர்ச்சி நடக்காது. அப்ப எல்லை இல்லாம இருந்தோம் அப்டின்னா, வானமே எல்லைன்னு அதுவரைக்கும் உயர உயர பறக்கலாம். ஆனா ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டேன்னா, என்னுடைய பவுண்டரி தாண்டி வளர்ச்சி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, நாம அனுபவங்கள் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு சின்னதுலருந்தே சொல்லியிருப்பாங்க. இப்படிதான் இருக்கணும், இப்படித்தான் போகணும், ஒரு டாக்டருக்கு படிக்கணும், வக்கீலுக்கு படிக்கணும், டீச்சருக்கு படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நமக்குன்னு ஒரு கல்யாணம், அப்புறம் குழந்தைகள், அவங்களுக்கு வளர்த்தி படிக்க வச்சு ஒரு வீடு வாங்குறது, அவங்களுக்கு கல்யாணம் பண்றது. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. நல்ல விஷயம் தாங்க, தப்பில்ல. ஆனா எப்படி நாம போயிட்டுருக்கோங்கிறத ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்துரலாம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டுல. "த 5 monkeys that never experienced" 5 குரங்குகள், ஒரு அனுபவம் ஏற்படாத குரங்குகள். என்ன பண்றாங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக ஒரு ரூம்ல 5 குரங்க வுட்டு அடைச்சிடுறாங்க. அதுல நல்ல பெரிய ஏணி இருக்கு. உச்சத்துல ஒரு 5 நல்ல பெரிய வாழைப்பழம் தொங்க விட்டுருக்காங்க. இந்த ஏணியோட கடைசி படி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நேரா சுவர்ல நல்ல பெரிய துவாரம் போட்டிருக்காங்க. இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உண்டான செட்டப். வெளியில சயின்டிஸ்ட் உட்கார்ந்து உள்ள என்ன நடக்குதுன்னு கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இந்த 5 குரங்கும் என்ன பண்ணுது, உள்ள விளையாண்டுட்டே இருக்கு. முதல் குரங்கு பசி, மேல பாக்குது. வாழைப்பழம். ஒரே சந்தோஷம், குஷி. மேல ஏறுறதுக்கு ஓடுது. கடைசி படிக்கு போகும்போது, அந்த துவாரத்திலிருந்து நல்ல ஒரு குளிர்ந்த சில் வாட்டர நல்லா உள்ள அடிக்கிறாங்க. தெறிக்க விடுறாங்க. இந்த குரங்குனால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல. கீழ ஒடியாந்துருது. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் முயற்சி பண்ணலான்னு, மறுபடியும் குரங்குகள் தனக்குள்ளேயே விளையாண்டுருக்கு. 2வது குரங்கு என்ன பண்ணுச்சு, "இப்ப நான் போய் வாழைப்பழத்த எடுத்துட்டு வர்றேன்." அப்படின்னு சந்தோஷமா, உற்சாகமா மேல ஏறுது. கடைசி படி ஏறும்போது மீண்டும் அந்த துவாரத்திலிருந்து நல்லா தண்ணி வேகமா அடிக்கிறாங்க. குரங்குனால அந்த குளிர தாங்க முடியல. கீழ ஒடியாந்துருது. இதே மாரி ஒவ்வொரு குரங்கா மேல போகுது. கடைசி படி ஏறும்போது நல்லா அந்த சில் வாட்டர ஃபுல்லா வேகமா அடிக்கிறாங்க. எந்த குரங்குனாலயும் அடுத்த கட்டத்துக்கு போ முடியல. வாழைப்பழத்த எடுக்க முடியல. எல்லா குரங்குகளுக்கும் ஒரு அதிருப்தி ஆயிருது. என்னடா இது! வாழைப்பழம் நல்லா இருக்கே! நம்ம சாப்பிடலான்னா எடுக்க முடியலையேன்னு. ஒரு 4, 5 நாள் குரங்குகள் தனக்குத்தானே விளையாண்ட்ருக்கு. அப்பப்போ ஏணில ஏறி அத பறிக்கிறதுக்கு உண்டான முயற்சியும் செஞ்சுட்ருக்கு. ஒரு 4, 5 நாளுக்கு அப்புறம் அந்த குரங்குகள் 5 என்ன பண்ணிருச்சு, நமக்கு இது கிடைக்கவே கிடைக்காது. வாய்ப்பே இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டு, ஏணியும், வாழைப்பழத்தையும் சட்டையே பண்ணிக்கல. விளையாண்ட்டே இருக்குது தனக்குள்ள. இத வெளியில இருந்து சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க, கண்காணிச்சுட்டு இருக்காங்க. ரைட். இதுக்கு முயற்சி பண்ணவே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அந்த ரூம நீக்கி ஒரே ஒரு குரங்க வெளியில எடுத்துட்டு, ஒரு புது குரங்க உள்ள விட்டுட்டு கதவ சாத்திர்றாங்க. வாழைப்பழத்த மாத்திர்றாங்க. மீண்டும் சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க, வெளியில இருந்து ரூம்ல என்ன நடக்குதுன்னு கண்காணிக்கிறாங்க.
இந்த புது குரங்கு பழைய 4 குரங்கோட கொஞ்ச நேரம் விளையாடுது. வாழைப்பழத்த பார்த்தோனே ஒரே சந்தோஷம். ஆஹா! நம்ம போய் எடுத்து சாப்பிடலாம். 5 பேர் இருக்கோம். பிரச்சனையே வராது அப்படின்ட்டு மேல குடுகுடுன்னு ஓடுது ஏணி மேல. 2வது படி ஏறுனோனேயுமே மத்த 4 குரங்கும் சுத்தி வந்து கால புடிச்சு இழுத்துட்டுருது. இந்த குரங்கு தாங்க போகும்னு நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு கம்முன்னு இறங்கிட்டு நீங்க போறீங்களாங்குது. இல்ல, இல்ல. சரி நான் போய் எடுத்துட்டு வர்றேங்குது. இல்ல, இல்ல. அது எடுக்க முடியாது. ஏன் ஏணி இருக்கு, வாழைப்பழம் இருக்கு. நம்ம 5 பேர் இருக்கோம். எடுத்துட்டு வந்தா 5 பேரும் சாப்பிடலாமே! அப்ப அந்த 4 குரங்கும் சொல்லுது ஒரே மித்த கருத்தா, ஏணி இருக்கும், வாழைப்பழம் இருக்கும். ஆனா அத நம்ம பறிச்சு சாப்பிட முடியாது அப்படின்னு. இந்த குரங்குக்கு ஒண்ணும் புரியல. கொஞ்ச நேரம் விளையாடுது. இதுக்கு அசந்த நேரத்த பார்த்து மறுபடியும் ஏணி மேல ஏறுது. இந்த 4 குரங்கும் விடுற மாதிரி தெரியல. திரும்பவும் கால புடிச்சு கீழ இழுத்து விட்டுருது. இந்த குரங்குக்கு ஒண்ணும் புரியல. ஏன் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. திரும்ப திரும்ப இது நடந்துகிட்டே இருக்கு. ஒரு 4 நாள் இந்த புது குரங்கு முயற்சி செஞ்சு செஞ்சு பாக்குது. மற்ற 4 குரங்களும் விடுற மாரி தெரியல. ஏணி இருக்கும், வாழைப்பழம் இருக்கும். அது நமக்கானது இல்ல. முயற்சி பண்றது வீணு. விட்டுடு வா, ஜாலியா விளையாடலாங்குது. இதுவும் ஒரு 5 நாள் போராடி பாத்துட்டு விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் வாழைப்பழத்தை மறந்து விட்டது. இத விஞ்ஞானிகள் வெளியில இருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க, கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது உறுதி செய்யப்பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ரூம திறந்து, அங்க இருக்கக்கூடிய குரங்குல பழைய குரங்குல இன்னொரு குரங்க வெளிய எடுத்துட்டு, புது குரங்க ஒண்ண உள்ள விட்டுட்டு, வாழைப்பழத்த மேல மாத்திட்டு, கதவ சாத்திட்டு வெளியில இருந்து கண்காணிக்கிறாங்க. 5 குரங்கும் கொஞ்ச நேரம் விளையாண்ட்டு இருக்குது. புதுசா வந்த 2வது குரங்கு இருக்கு இல்லீங்களா? வாழைப்பழத்த பார்த்தோனே பயங்கர சந்தோஷம். மேல ஏறுது உற்சாகத்தோடு. இந்த புது குரங்கு முதல் வந்தது பார்த்தீங்களா? அந்த குரங்கு தான் முதல் போய் கால பிடிச்சு இழுத்துருது. ஏன்னு கேக்குது. அதெல்லாம் நமக்கு கிடைக்காது. வீணா முயற்சி பண்ணிட்டு இருக்காத, வா ஜாலியா விளையாடலாங்குது. பழம் இருக்கு, ஏன் எடுக்க விட மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் எடுக்க முடியாது அவ்வளோதாங்குது. சரி அந்த குரங்கும் எப்படியாவது இத எடுத்துறணும் அப்படின்ட்டு மறுபடியும் கீழ விளையாண்ட்டு இருக்கு. இந்த மத்த 4 குரங்கும் அசந்த நேரத்த பார்த்து புதுசா வந்த 2வது குரங்கு என்ன பண்ணுதுங்க? ஏணி மேல ஏறப்போகுது. இதெல்லாம் உஷாரா போய் மறுபடியும் கால பிடிச்சு இழுத்து விட்டுருது. வாய்ப்பே இல்ல. நீ எத்தன முறை ஏறினாலும் நமக்கு பழம் கிடைக்காதுன்னு. இந்த குரங்கும் 4, 5 தடவ முயற்சி செஞ்சு செஞ்சு கடைசியில ரொம்ப அலுப்பாயிருது. இது ஒண்ணும் வேலைக்கு ஆகாதுன்னு அதுவும் வாழைப்பழத்தையும் மறந்துருச்சு. ஏணி மறந்துருச்சு. முயற்சியும் மறந்து விட்டது. மத்த குரங்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு. இத கவனிச்சுட்டு இருந்துட்டு, மறுபடியும் என்ன பண்றாங்க, ரூம நீக்கி 3வது குரங்க மாத்துறாங்க. மறுபடியும் கவனிக்கிறாங்க. இதே சம்பவங்கள் மீண்டும் நடக்குது. 4வது குரங்கு மற்றும் இறுதியாக 5வது குரங்கு. இப்போ அந்த அறைக்குள்ள இருக்கிறது 5மே புதிய குரங்கு. உள்ள இருந்த 5 குரங்கும் வெளிய வந்தாச்சு. இந்த புதிய குரங்கு என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு 4 நாளு கண்காணிச்சுட்டே இருக்காங்க. இந்த புதுசு 5ம் விளையாண்டுட்டே இருக்குது தனக்குள்ள. அதான் எல்லாத்தையும் பிடிச்சு இழுத்து இழுத்துட்டு கிடைக்காதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா? அது மேல ஏறுற முயற்சியிலயோ, பழத்த எடுக்கிற முயற்சியிலயோ, சாப்பிடணுங்கிற ஆசையோ அத்தனையும் கைவிட்டுருச்சு. அதுகளுக்குள்ளேயே விளையாண்டுருக்கு. இத உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட எக்ஸ்பெரிமென்ட் முடியுது. அந்த 5 புதிய குரங்குகள் யாருன்னு நினைக்கிறீங்க? ஷாட் நாமளே தாங்க. ஏன்னா, அந்த பழம் கிடைக்காது அப்படின்னு அந்த குளிர்ந்த தண்ணிய மேல அடிச்சு அனுபவிச்சு உணர்ந்தது யாருங்க? முதல் இருந்த 5 குரங்கு, பழைய குரங்கு. ஆனா, புது குரங்குகளுக்கு எந்த அனுபவம் இல்ல. ஆனா, ஒருத்தர் ஒருத்தர் என்ன அனுபவிச்சாங்களோ, மேல ஏற விடாம, அதையே முழு அனுபவங்களாக எடுத்து, அந்த 5 குரங்கும் வாழைப்பழத்த எடுக்க போனா வெளியிருந்து என்ன நடக்கும்ங்கிற உண்மையை உணராமல், அனுபவிக்காமல் எதை நம்பிட்டு இருக்காங்க? வாழைப்பழம் நமக்கானது அல்ல அப்படின்னு முடிவு கட்டிர்றாங்க. தே ஆர் செட்டிங் அ பவுண்டரி. அவங்க மனதில் ஒரு எல்லையை உறுதியாக அமைக்கிறார்கள். இதுதாங்க. அடுத்தவங்க சொல்றாங்க. நெறைய விஷயத்த நம்ம உள்வாங்கிட்டே இருக்கோம். அப்ப நமக்குள்ள ஒரு பவுண்டரி செட் ஆயிருது. அதான் இன்விசிபிள் பவுண்டரி. அது பாட்டுல செட் ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்த நோக்கி நகர முடியுமான்னா, வாய்ப்பே இல்லை. அந்த 5 புதிய குரங்குகளும் அனுபவம் இல்லாமல் ஒரு முடிவுக்கு வந்து, இதுதான், இப்படிதான், நமக்கு வாய்ப்பில்ல, வேலைக்காகாது, செட் ஆகாது.
யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பத்தில் ஒரு பெரிய வேலைகளையோ, ஒரு பெரிய கமிட்மெண்ட்டுக்குள்ள போகும்போதோ, நம்ம சமுதாய சேவையில், வேதாத்திரியத்திலேயே நம்ம செய்யும்போது நெறைய சிக்கல்கள், இடர்கள் வருது. ஏன்னா அனுபவ ரீதியா நம்ம எல்லாரும் அத எதிர்கொண்டுட்டு தான் இருக்கோம். தொழில் வேலைங்கும்போது சொல்லவே வேண்டாம். இரட்டிப்பாக சவால் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு காம்படிட்டிவ் வேர்ல்டுல இருக்கங்க. எந்த அளவு உங்களோட மார்க் பேசுங்கிறது காலத்த கடந்து வந்துட்டோம். உங்களுடைய ஆக்கத்திறனும், ஊக்கமும், உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன் எந்த அளவு எக்ஸலன்ட்டா இருக்கோ, அந்த அளவு நமக்கு உலகத்துல, மார்க்கெட்ல சிகப்பு கம்பள வரவேற்பு கிடைக்கும். இது எப்ப கிடைக்கும் அப்டின்னா, நம்ம எல்லை கட்டாம, ஒரு பவுண்டரி செட் பண்ணாம இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு இந்த 2 விஷயமே ரொம்ப புடிச்சதுங்க. ஒரு சின்ன குழந்தை எனக்கு சொல்லிக் குடுத்ததும், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் ஒரு செஷனுக்காக படிக்கும்போதும், 2மே நம்ம ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கிட்டதையும், நம்ம வாழ்க்கை இவ்வளவு தானே, இதுக்கு மேல என்னால வளர முடியாது தானே, இதுக்கு மேல எனக்கு வாய்ப்பே இல்ல தானே, தயவு செய்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்க உங்களுக்கு எல்லை கட்டாதீங்க. இன்னைக்கு வயதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. எதுக்கு? சாதிப்பதற்கு. வயது ஒரு மேட்டர் கிடையாதுன்னு நம்ம நெகட்டிவ் சென்ஸ்ல எடுக்கக்கூடாது. பாசிட்டிவா நேர்மறையாக எடுக்க வேண்டும். நான் ஒரு தொழிலை செய்வதற்கோ, என் குடும்பத்தை நான் அழகா கொண்டு போறதற்கோ, நான் சேவை இன்னும் இறங்கி செய்வதற்கோ, வயது ஒரு தடை கிடையாது. நம்ம எல்லை கட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? 40 வயசுக்கு மேல, 60 வயசுக்கு மேல, 70 வயசுக்கு மேல செய்ய முடியாதுன்னு. அதுதான் தடை. அப்போ உங்க மனதில் இருக்கக்கூடிய பவுண்டரிய ஒண்ணா தகர்த்தெறியுங்க. இல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் தகர்த்தெறியறதுன்னா, புஷ் யுவர் பவுண்டரீஸ். கொஞ்சமாவது தள்ளி வைங்க. அப்பதான் நம்மனால உயர உயர பறக்க முடியும். எந்த அளவு நமக்கு சுத்தி இடம் இருக்கோ, அந்த அளவுக்கு நம்மனால பறக்க முடியும். ஸோ புஷ் யுவர் பவுண்டரீஸ். இதுதான் முதல் நியமம். ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம பார்க்கிறது. நம்ம எங்கெல்லாம் தடை இருக்கும், இருக்கலாம் என்பதற்கு. 2வது பார்த்தீங்கன்னா, இஃப் ஒன் பெர்சன் கேன் டூ சம்திங், தென் எனிஒன் கேன் டூ. அப்படின்னா, ஒருத்தர்னால ஒரு விஷயத்த செய்யும்போது, மற்றவர்கள்னாலயும் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் 2வது நியமம். ஏன் ஒருத்தர்னால எல்லாமே செய்ய முடியுது, சாதிக்க முடியுதுன்னா, ரொம்ப சிம்பிள்ங்க. ஒவ்வொரு களத்திலயுமே எடுங்க. இப்போ கிரிக்கெட் ஃபீல்டு அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வர்றது யார்? உங்க மனசுல அப்படியே யோசிச்சு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டுல அரசியல்வாதிகள்னா உங்களுக்கு ஞாபகம் வர்றது யார்? மனசுல அப்படியே பேர கொண்டு வாங்க. உருவத்தையும் கொண்டு வாங்க. தேசிய கட்சி அப்படின்னா உங்களுக்கு மனதில் வரக்கூடிய தலைவர்கள் யார்? சாதனை படைத்த மாணவர், மாணவியர்னா சமீபத்தில் உங்களுக்கு பார்த்த நபர் யார்? விளையாட்டு வீரர்கள்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச நபர் யார்? சினிமால உங்களுக்கு புடிச்ச நபர், டைரக்டர், ஹீரோவா இருக்கலாம், டைரக்டரா இருக்கலாம், மியூசிக் டைரக்டரா இருக்கலாம் யார்? இப்படி ஒவ்வொரு களத்திலயும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாதித்தவர்கள் தான் நம்ம மனதுக்கு நினைவுக்கு வர்றாங்க. இவங்க எல்லாம் உச்சத்தை தொட்டவர்கள். நம்ம மனசுல இப்போ ஒரு சில வினாடிகள் வந்து போனாங்க இல்லையா? இவங்க எல்லாருமே யாருங்க? உச்சத்தை தொட்டவர்கள். அப்போ ஒருத்தர்னால அந்த உச்சத்தை தொட முடியும் என்றால், அதே தளத்தில் அதே தளத்தில் மற்றவர்களாலும் அந்த உச்ச நிலையை அடைய முடியும். அப்போ ஒரு சாதாரண மனிதன அசாதாரண மனிதனாக மாற்றுவது என்னென்ன? உங்களோட சாட் பாக்ஸ்ல நீங்க பதிவிடலாம். ஒரு சாதாரண மனிதன் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனா மாறுறான்னா, அவனுக்கு என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்க? என்னென்ன ஆற்றல், என்னென்ன திறன் இருந்தா, அவன் மிகப்பெரிய வெற்றிகளை தன் வசப்படுத்த முடியும்? உங்களோட சாட் பாக்ஸ்ல நீங்க போடலாம். ஏன்னா சாட் பாக்ஸ் ஓப்பனா இருக்கு. கிட்டத்தட்ட 31 பேர், என்னை தவிர 31 பேர் இருக்கீங்க. ஒரு 10 நபர்களது பதிலையாவது எதிர்பார்க்கிறேன். உங்களோட சாட் பாக்ஸ்ல போடலாம். தன்னம்பிக்கை வெரி குட். முயற்சி மத்தவங்க எல்லாருமே. உங்களுடைய கம்ஃபர்டபிள் ஜோன கொஞ்சம் உடைச்சுட்டு வெளிய வந்து, சாட் பாக்ஸ்ல பதிவிடலாம். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, முயற்சி, விடாமுயற்சி. மற்றவர்கள் ஒரு சாதாரண மனிதன, அசாதாரணமான செயல்கள் செய்ய வைப்பது என்னென்ன? அதுக்கு என்னென்ன திறன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? தன்னம்பிக்கை வேணும், விடாமுயற்சி வேணும், நேர மேலாண்மை வேணும், ஊக்கம் வேணும், உற்சாகம் வேணும்.
100% இலக்கு வேணும். ஒரு இலக்கு இருந்தா தான் நான் உற்சாகமா ஓட முடியும். சுய கட்டுப்பாடு வேண்டும். உழைப்பு வேணும். தொடர் முயற்சி வேண்டும். ஏன்னா, நம்ம செய்யவங்க எல்லாருமே 1 நாள், 10 நாள் சும்மா உற்சாகமா, ஊக்கமா அப்படியே ஜல் ஜல்ன்னு ஆரம்பிப்போம். ஆனா, எத்தனை நாள்? அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வி. அப்போ தொடர் வேலைப்பாடு, கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாம் தாண்டி ஒரு விஷயம் ஹைலைட்டா இருக்குங்க. அது என்ன அப்டின்னா, உழைப்பு, சுய கட்டுப்பாடு அத்தனையும் வேண்டும். இது எல்லாம் தாண்டி ஒரு விஷயம் அப்டின்னா, 100% ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன். ஒரு விஷயத்த எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம 100% என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்டின்னா, நம்மளால ஜெயிக்க முடியும். ஆனா, அதுக்கு இது எல்லாமே வேணுங்க. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, சுய கட்டுப்பாடு, நேர மேலாண்மை, கன்சிஸ்டன்சி எல்லாமே தேவை. ஆனா, 100% ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் 1% அதிகமாக தேவை மற்ற திறனை விட. இது எல்லா திறனும் வேணுங்க ஜெயிக்கிறதுக்கு. ஆனா, உங்களுடைய முழு ஈடுபாடு, 100% கவனக்குவிப்பு, உள்வாங்கும் திறன் இது இருக்கு பாருங்க. 100% இது இருந்தால் மட்டுமே நம்ம அசாதாரண செயல்களை செய்ய முடியும். மிகப்பெரிய வெற்றியாளராக நம்ம உலகத்துக்கு அடையாளம் காட்ட முடியும். இது 2 விஷயம் 2 கதையில நான் படித்ததுல எனக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதிகாசத்துல பார்க்கும்போது அர்ஜுனர். வில் வித்தையில் சிறந்தவர். உலகம் அறிஞ்ச விஷயம். வில் வித்தைக்கு தேவையான ஒரே விஷயம் என்ன? ஒரே திறன் மிகப்பெரிய திறன் என்னன்னா, 100% கவனக்குவிப்பு. ஸோ 100% ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் தான் ஒரு ஆர்ச்சரி ஸ்கில்க்கு வந்து தேவைப்படுகிறது. அப்ப அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே குருகுலத்துல படிச்சுட்டு இருப்பாங்க. பாண்டவர்கள், கௌரவர்கள்லாம் படிக்கும்போது துரோணாச்சாரியார் தான் அவங்களுடைய குரு. குருவிலேயே பிதாமகன் என்று அழைக்கப்படுவர் துரோணாச்சாரியார். எல்லார்த்தையும் நல்லா பயிற்சி குடுத்து, அந்த வாழ்க்கை கல்வி கத்துக் குடுத்துட்டு இருக்காரு. அப்ப அவரு மேல ஒரு புகார் இருக்கு. எப்பவுமே துரோணாச்சாரியார் பாகுபாடு பார்க்குறாரு. அர்ஜுனனையும் என்ன பண்றாருங்க, புகழ்றாரு, ஆதரிக்கிறாரு. அவருக்கு சாதகமாகவே எல்லா விஷயங்கள் நடக்குதுன்னு மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு மன வருத்தம் குரு மேல இருக்கு. இது குருவோட காதுக்கு போகுது. அப்ப குரு என்ன பண்றாரு, சரி இந்த குழப்பம், சஞ்சலமும் மாணவர்களோட மனசுல வந்துருச்சு. நான் இப்ப என்ன பேசினாலும், சொன்னாலும் முழுவதுமா என்ன அது விலகாது. அதனால இவங்களுக்கு செயல்முறையிலேயே இந்த விஷயத்த கத்துக் குடுப்போம்ன்னு சொல்லி, எல்லா மாணவர்களையும் அழைத்து ஒரு போட்டி அறிவிக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட தேதியில, இந்த நேரத்துல வில் வித்தை போட்டி நடக்கும். இன்னையிலிருந்து, இப்ப இருந்து எல்லாரும் பயிற்சிக்கு தயாராகுங்கள் அப்படின்றாரு. அந்த குறிப்பிட்ட நாள்ல, குறிப்பிட்ட சமயத்துல போட்டி ஆரம்பமாகிறது. எல்லாரும் வரிசையா உட்கார வச்சிருக்காங்க. அர்ஜுனன எதுக்கு இந்த பிரச்சனை, வம்புன்னு கடைசியா உட்கார வச்சுடுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்ன அப்டின்னா, 3 சான்ஸ் குடுக்கப்படுது. முதல்ல யுதிஷ்டிரா வர்றார். வில் எடுத்து நிக்கிறார். குரு கேட்கிறார். 3 தடவ குடுக்க போறோம். இந்த 3 தடவையில, ஒரு தடவையில சரியா குறி பார்த்து அடிச்சிட்டினாலும், நீ ஜெயித்தவன் அப்டிங்கிறார். சரி ரைட்ன்னு அவர் அப்டியே குறி பார்த்து நிக்கிறார். அப்ப குரு கேட்கிறாரு, உன் கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுது? பின்னாடி பெரிய பெரிய மலைகளும், அதுக்கு மத்தியில ஒரு பிரம்மாண்டமான பெரிய மரமும், அதில் நிறைய கிளைகளும் தெரியுது அப்டிங்கிறார். சரி அப்படின்னு 3 முறை முயற்சி பண்றாரு. அவர்னால இலக்க அடைய முடியல. அடுத்தது யுதிஷ்டிரா அழைக்கப்படுறார். அஸ்வத்தாமா வர்றார் அடுத்தது. அஸ்வத்தாமும் வில் எடுத்து பொசிஷன்ல நிக்கும்போது, குரு கேட்கிறாரு, "அஸ்வத்தாமா உன் கண் முன்னால என்ன தெரியுது?" பெரிய மரமும், அதில் நிறைய கிளைகளும், இலைகளும் இருக்கு. அதில் ஒரு மரக்கிளி பொம்மை இருக்குதுன்னு சொல்றார். ஆரம்பிக்கிறார். 3 தடவ அவரு சான்ஸ் எடுக்கிறாரு. ஆனால் அவர்னால் குறியை சரியாக அடிக்க முடியவில்லை. இதே மாரி ஒவ்வொருத்தரா வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்றாங்க. குறி தப்பிக்கிட்டே இருக்கு. கடைசியா அர்ஜுனன் வர்றாரு. அர்ஜுனன் வந்து வில் எடுத்து பொசிஷன்ல நிக்கும்போது, குரு கேட்கிறாரு, "அர்ஜுனா, உன் கண் முன்னாடி என்ன தெரிகிறது?" அப்ப அவரு சொல்றாரு, "மரக்கிளி பொம்மையின் கண்கள் மட்டுமே தெரிகிறது. அதை தாண்டி எனக்கு ஒன்றும் தெரியவில்லை." முதல் முயற்சியிலேயே குறிய சரியா பார்த்து கிளியோடைய கண்கள் அடிக்கிறாரு. இறுதியில் அர்ஜுனர் வென்றார் என்று அறிவிக்கப்படுகிறது. அப்ப புரிய வைக்கிறாரு. அர்ஜுனர நான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவது சும்மா இல்ல.
வில்வித்தைக்கு 100% ஒரு பாயிண்ட் குறைஞ்சாலும் கூட என்ன ஆயிருங்க, குறி தப்பிவிடும். 100% இலக்கை மட்டுமே யோசிச்சு, இலக்கை மட்டுமே திண்ணமா இருக்கான். எந்த இடத்தில் கவனச்சிதறல்கள் இல்லை. 100% ஒரே விஷயத்தை கண்காணிக்கிறவர்களால் மட்டும் தான் இந்த இலக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்றாரு. இதற்காகத்தான் அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் குடுத்துட்டு இருக்கேன்னு மாணவர்களுக்கு புரியும்படி விளங்க வைக்கிறார். பின்னொரு காலத்துல அர்ஜுனர்ட்ட கேட்கப்படக்கூடிய கேள்வி. நீங்க வில்வித்தையில மிகச் சிறந்தவரா இருக்கீங்க. ஏன்னா இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே பெரிய ஆற்றல் 100% கூர்மை, கவனம், சிதறல்கள் இருக்கவே கூடாது கவனத்தில். இது எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, அவர் சொல்றாரு, எனக்கு இக்கட்டான சூழ்நிலைகள், பிரச்சனைகள் சுத்தி சுத்தி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அன்னைக்கு எனக்கு என்ன வேலை குடுக்குறாங்களோ, அந்த வேலையில் மட்டுமே அதை அந்த இலக்கில் மட்டுமே எனக்கு 100% கவனத்த குவிப்பேன். மத்த விஷயங்களை செவியோடு நிறுத்தி விடுவேன். மனதிற்கோ, அறிவிற்கோ எடுத்து செல்வதில்லை. இதையெல்லாம் நான் எடுத்துட்டு போனா என்ன ஆகுங்க? என்னுடைய இலக்கிலிருந்து தடை ஏற்படும். பின்னடைவு ஏற்படும். எனக்கு கவனச்சிதறல்கள் ஏற்படும். அப்ப இது நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நடக்காம இல்லைங்க. நெறைய நடக்குது. ஆனா எதையும் காதுக்குள்ள நான் கொண்டு போறதில்ல. கேட்டுட்டு வெளிய அப்படியே விட்டுட்டு போறேன். என்னுடைய வேலையில் மட்டுமே 100% கவனம். இதனால எனக்கு கவனச்சிதறல்கள் இல்லைங்கிறார். யோசிச்சு பாருங்க. நம்மளும் இலக்கு வச்சிருக்கோம். அது சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். குடும்பத்த ஒட்டிய, தொழில்துறை, வேலை வாய்ப்பை ஒட்டிய, சமுதாயத்திலயும், நம்ம சேவையிலும் அங்கங்க சின்ன சின்ன இலக்கு வச்சிருக்கோம். ஆனா, நாம ஏன் 100% கவனத்த குவிக்க முடியலன்னா, இயலாமையில இல்லைங்க. நம்ம போற பாதையில சின்ன பிரச்சனைகள் வருதா? தடங்கல் வருதா? 4 ஸ்பீட் பிரேக்கர் கொஞ்சம் பெருசா வந்துருச்சுன்னா போச்சு. நான் 2 அடி எடுத்து வச்சா 10 அடி பின்னாடி போறேன். எனக்கு தெரியும். எனக்கு லக்கே கிடையாது. நானும் சின்னதுலருந்து பார்த்துருக்கேன்னு நம்ம புலம்புறோமே தவிர, அந்த புலம்பும்போது என்ன ஆகுதுன்னா, கவனச்சிதறல்கள் ஏற்படுகிறது. அப்ப நம்ம முடியாதுங்கிற எல்லைக்கு நெறைய இடத்துல போக ஆரம்பிக்கிறோம். அப்போ 100% ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுதுங்க? குறைய ஆரம்பிக்கிறது. இதனால தான் நாம ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்மளே சிதறடிக்கிறோம். சூழ்நிலை எல்லாத்துக்குமே சாதகமா இருக்காதுங்க. உங்களுக்கு உண்டான கஷ்டம் உங்களுக்கு இருக்கும். எனக்கு உண்டான பிரச்சனைகள் எனக்கு இருக்கும். அப்போ என்னுடைய இலக்கு என்ன? அந்த இலக்கின் மேல நான் 100% குவித்தால் மட்டுமே, அந்த இலக்கு கிட்ட நான் போக முடியும். நான் வேலை செய்றேன் தொடர்ந்து. ரொம்ப அழகு. நல்ல விஷயம். ஆனா என்னோட கவனக்குவிப்பு இல்ல. சிதறல்கள் கவனத்தில் அதிகமா இருக்குது. 50% தான் செய்றேன். எப்படி இலக்க நோக்கி போ முடியுங்க? வேகத்தடை அதிகமா இருந்துகிட்டே இருக்கு. எங்க? நம்ம மனதில். அப்ப 100% நீங்க உங்களோட கவனத்த குவிக்கும்போது மட்டும் தான் இது சாத்தியம். அதனால எந்த வேலைய எடுத்தீங்கனாலும் சரி, சின்ன வேலையோ, பெரிய வேலையோ, நம்ம முழு முயற்சியாக அத கவனத்த குவிப்போம். வேண்டாத நியாயங்கள், பிரச்சனைகள், சச்சரவுகள், சண்டைகள், ஏதோ புகார்கள் அத்தனையும் வரட்டுங்க. காதோட கேட்டு அதோட விட்டுருங்க. திரும்ப அதை பத்தி பேசாதீங்க. பேசுறீங்கன்னா நீங்க யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். யோசிக்கிறத நிறுத்தினா தான் பேசுறத நிறுத்துவோம். தேவையில்லாத குப்பைகள நீங்களே போடாதீங்க. அது நல்ல விஷயமாவே இருக்கட்டுங்க. நீங்க 1000 நல்ல விஷயத்த உள்ள போட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்களோட இலக்க நீங்க எப்படி போய் அடைய முடியும்? நல்ல விஷயமாவே இருக்கட்டுங்க. ஒரு திருமணம் ரொம்ப சிறப்பாக நடந்ததுன்னு கூட நீங்க ரொம்ப பாசிட்டிவா தான் சொல்றீங்கன்னு வைங்க. அத 10 பேத்துக்கு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய இலக்கில் வேகத்தடை நீங்க போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. கவன சிதறல்கள் ஏற்படுகிறது. ஒரு தடவ பார்த்தீங்களா, சந்தோஷப்பட்டீங்களா, விட்டுட்டு அடுத்தது உங்களது கவனம் என்ன? எத நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க? அதில் முழுமையாக கவனம் செலுத்துங்கள். கவனத்துல 100% இருந்தால் மட்டுமே நாம் அடுத்த நிலைக்கு போக முடியும். இது 2வது நியமம். 3வது, தேர் இஸ் அ சொல்யூஷன் டூ எவ்ரி ப்ராப்ளம். இந்த பிரபஞ்சத்துல ஒரு பிரச்சனை உருவாகுதுன்னா, அதுக்குண்டான தீர்வோடு தான் உருவாகிறது. இத நான் நம்பணுங்க. ஏன்னா, இயற்கை பாரபட்சமெல்லாம் பார்ப்பதே கிடையாது. இவன் பெரியவன், இவன் நல்லவன், இவன் சின்னவன், இவன் அரசியல்வாதி, இவன் பணம் பணம் படைத்தவன் அப்படிங்கிற எந்த பாகுபாடும் கிடையாதுங்க. எல்லாரும் சமம்தான். உனக்கு பிரச்சனை வருதா? அதற்குண்டான தீர்வு இருக்கும். விழிப்புணர்வோடு இருந்தால் நம்மனால தீர்வ கண்டுபிடிக்க முடியும். தீர்வு எப்பல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னா, 2 முக்கியமான விஷயங்க. 1, தீர்வு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, எனக்கு சாதகமாக இருக்க வேண்டும். ஒரு சொல்யூஷன் எனக்கு ஃபேவர் பண்ணணும். ஃபேவர் பண்ணுனா மட்டும் தான் அது தீர்வு. கிடையாதுங்க. எல்லா இடத்துலயும்
தீர்வு என்பது நமக்கு சாதகமாக இருக்காது. சில பல இடங்களில், சில சமயங்களில் தீர்வு நமக்கு பாதகமாகத்தான் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ள பக்குவம் இருந்தா தான் தீர்வ நோக்கி நம்ம போவோம். இது முதல் காரணம். 2வது சுய பச்சாதாபம். செல்ஃப் பிட்டின்னு சொல்லுவோம். நம்மளை நினைச்சு நம்மளே வருத்தப்பட்டுக்கிறது, நம்மளே குறை சொல்றது. எனக்கு சின்ன வயசுல இருந்து இப்படித்தான். என்னை எல்லாரும் திட்டுவாங்க, புகார் சொல்லுவாங்க. நான் நினைச்சது எதுவுமே கிடைக்காது. நான் ரொம்ப அன்லக்கி. ஸ்கூல் காலத்துல, காலேஜ்ல படிச்சப்போ, கல்யாணம் ஆனதப்போ, மாமனார், மாமியார்ன்னு இப்படி ஒவ்வொரு கட்டத்திலயும் நான் கஷ்டத்த மட்டுமே பார்த்துருக்கேன். என்னை சுத்தி துரோகிகளாவே தான் இருக்காங்க. இப்படியே திரும்ப திரும்ப நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கும்போதும், ஒரு மனசு என்ன ஒரு கட்டத்துக்கு போயிருதுன்னா, சுய பச்சாதாபத்துல போய் நீங்க ட்ராப் ஆயிடுறீங்க. நீங்களே சிக்கிக்கிறீங்க. வெளிய யாருமே கொண்டு வர முடியாதுங்க. எந்த ஒரு விஷயத்தை நினைச்சு நீங்க திரும்ப திரும்ப புலம்புனீங்கன்னாலும், அந்த விஷயம் மிகப்பெரியதாயிரும். நல்ல விஷயங்கள் எல்லாம் சின்னதாயிரும். அப்ப நாம என்ன பண்ணுவோம்? அப்ப என் வாழ்க்கையே சூன்யம். நான் பிறந்த பிறப்புக்கு என்ன இருக்கிற அறிவுக்கும், திறனுக்கும் நான் ஏன் வளரல அப்டின்னா, சுய பச்சாதாபத்தில் இருப்பது என்பது ஒரு உளநோய், மனநோய். அதுல போய் சிக்கிட்டா வெளிய வர்றது சாதாரணமான வேலை இல்லைங்க. ஏன்னா, மனநல ஆலோசகராக இருக்கிறனால, நான் என்னோட பார்ட்டிசிபென்ட் கிட்ட பார்க்கக்கூடிய அத்தன தவிப்பும், அத்தன கஷ்டம் என்னன்னா, மனநோயில போய் சிக்கிட்டீங்கன்னா, அவ்ளோ கஷ்டம் வெளில வருது. சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா சொல்லிக் குடுக்க விஷயங்கள நீங்க தினமும் பயிற்சி பண்ணினால் தான் 100% கவனத்தோடு நம்ம வெளிய வர முடியும். அப்ப ஆரம்பத்திலேயே விழிப்புணர்வோடு இருங்க. நான் சுய பச்சாதாபத்துக்குள்ள போறேன்னா, மண்டைக்குள்ள ஒரு அலாரம் அடிக்கணும், ஒரு சைரன் அடிக்கணும். ஏய்! இது தேவையில்லாத வேல. என் வாழ்க்கை கொண்டாடப்பட வேண்டியத சொல்லி பாருங்க மனச. எனக்கு எத்தன நல்ல விஷயங்கள் இருக்கு. எனக்குன்னு ஒரு அழகான குடும்பம். எனக்குன்னு ஒரு அழகான வேலை. என்னை சுத்தி இருக்கிறது நல்லத பாருங்க. சுய பச்சாதாபத்துக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, தீர்வு நம்ம கண்ணுக்கு தெரியாது. பிரச்சனைகள், சவால்கள் அனைவருக்கும் சமமா தாங்க வந்துட்டுருக்கு. அவன் உனக்கு களத்தில் அவன் உனக்கு தகுந்த பிரச்சனைகள், சவால்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். இறங்கி அத அடிங்க. தீர்வு நமக்கு சாதகமா இருக்கோ, இல்லையோ, நல்ல தைரியமா, உற்சாகமாக இருங்க. சுய பச்சாதாபத்துக்குள்ளயும், எனக்கு சாதகமா தான் ஒவ்வொரு தீர்வும் இருக்கும்னு நெனச்சுட்டீங்கன்னா, தீர்வு கிட்டயே போமாட்டோம். எப்பொழுதும் தீர்வு நமக்கானதாக இருக்காது. இத ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்த நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் முழுவதுமாக. 4வது நியமம். The mind and body are the parts of the same system. ஒரு சிஸ்டத்தோடைய 2 அங்கம் தான் எத சொல்றேங்க? நம்மளுடைய உடலும், மனமும். மனம் பாதிக்கப்படும் சில நேரத்துல, சில சமயங்கள்ல நம்மளுடைய உடல் பாதிக்கப்படுகிறது. இது இயல்பு. இது எப்படி ஒண்ண ஒண்ணு பூஸ்ட் பண்ணி நம்ம பேலன்ஸ் பண்ணி அழகா நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும் அப்படின்னா, சில சமயம் பலுத்த வேலையினால உடல் பயங்கர சோர்வா இருக்கும். அப்போ மனதுக்கு பிடித்தது நல்லா புரிஞ்சுக்கங்க. உடல் சோர்வா இருக்கும்போது, மனதுக்கு பிடித்த விஷயங்களை செய்யுங்க. மனசுக்கு எனக்கு பாட்டு கேட்கறது தான் பிடிக்கும்னா கேளுங்க. எனக்கு புடிச்ச சினிமா, சீரியல் தான் பார்க்கணும், சீரிஸ் தான் பார்க்கணும்னா பாருங்க. என்னுடைய பிரியமான அன்பர்கள்கிட்ட ஃபோன் பண்ணி 1/2 மணி நேரம் பேசினா பரவாயில்லைன்னு நெனச்சா அத பண்ணுங்க. எனக்கு தியானம் பண்ணணுமா? மூச்சு பயிற்சி பண்ணணுமா? தாராளமா பண்ணுங்க. உங்களுக்கு மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்யவும், செய்யும்போது உங்களோட உடல் என்னாகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா உற்சாகத்தை நோக்கி போகும். மனசு உற்சாகமாகும். உடல் உற்சாகமாகும். அப்போ உடல் சோர்வா இருக்கும்போது, மனசுக்கு தேவையான உரத்த போடுங்க. அது YouTubeல பார்த்து அதத்தான் போடணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு என்ன புடிச்சிருக்குதோ, இந்த மாரி சூழ்நிலையில அத செயல்படுத்துங்க. தன்ன போல உங்களோட உடல் கொஞ்சம் கொஞ்சமாக உற்சாகமான மனநிலைக்கு வரும். அதேபோல சில சமயத்துல மனசோர்வு இருக்கும். என்னடா இது! யோசிக்கவும் முடியல. இத்தன பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் எப்படி நான் சமாளிக்கிறது? அப்படின்னு மன உளைச்சல் இருக்கும். மன உளைச்சல் இருக்கும்போது, உடல் ரீதியாக என்ன விஷயங்கள் செஞ்சா உங்களுக்கு பிடிக்குமோ, அந்த விஷயத்தை செய்யுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, 2 குளியல் போட்டாங்கன்னா, மனசு உற்சாகமாயிரும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க 2, 3 பேரு. எனக்கு இன்னைக்கு ரொம்ப மன உளைச்சல் இருந்தது அப்டின்னா, 2 ஐட்டம் எனக்கு பிடிச்சது எக்ஸ்ட்ரா செஞ்சேன்னா, அதுதான் எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஒரு சிலர பார்த்துருக்கேங்க. கோலம் ரொம்ப அழகா போடுவாங்க. மிக பிரம்மாண்டமா போடுவாங்க. ஐயோ! இது போட்டு 2 மணி நேரம் ஆச்சுங்க. சும்மா மனசு பார்த்தா தெம்பா இருக்கு.
நல்லா இருக்குங்கம்பாங்க. அப்போ உடல் ரீதியாக அவங்க புடிச்ச வேலை அது சமையலோ, கோலமோ, மனதிற்கு ஒரு உற்சாகத்தை தருகிறது. சில பேத்துக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும். சில பேத்துக்கு நான் 2 மணி நேரம் யாரு வேண்டாம்ப்பா, கார்ல நானு 2 மணி நேரம் டிரைவ் போயிட்டு வந்தேன்னாலே போதும்னு நினைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் ஈடுபாடு இருக்கும் உடல் ரீதியாக. அந்த உடல் ரீதியாக எது உங்களுக்கு பிடிச்ச விஷயமோ, அந்த விஷயத்தை செய்யுங்க. சில பேத்துக்கு உடற்பயிற்சி பிடிக்கும், வாக்கிங் பிடிக்கும், ட்ரெக்கிங் பிடிக்கும். உங்களுக்கு எது தோதுபடுதோ, அதை செய்யுங்கள். எப்போ? மனது சோர்வடையும்போது, உடலுக்கு தேவையான பிடித்த விஷயங்களை செய்யுங்கள். அப்போ ஒரு சிஸ்டமோட 2 பாகத்துல 1 பலவீனமாகும்போது, இன்னொன்னு பிடிச்ச விஷயங்களை செய்தால் இங்க உற்சாகம் கிடைக்கும். இதே தான் வைஸ் வர்ஸா. அப்ப 2யும் நடக்கும்போது, உடல் மனச தூக்கி பிடிக்கும் சில சமயத்துல. சில சமயங்கள்ல மனம் உடலை தூக்கி பிடிக்கும். எங்க சோர்வு நடக்குதுன்னு பாருங்க. அதுக்கு ஆப்போசிட்ல நீங்க ஒரு காரியம் செய்றீங்கன்னா, உடல்னா மனதுக்கு உற்சாகத்த குடுக்குறத பண்ணுங்க. மனம் சோர்வடையும்போது உடலுக்கு பிடிச்ச விஷயங்கள பண்ணுங்க. தன்ன போல உங்களுடைய உணர்வு நிலை கவனிங்க. ஒரு சின்ன உற்சாகமும், ஒரு குதூகலமும், ஒரு தன்னம்பிக்கையும் துளிர்விட ஆரம்பிக்கும். இத திரும்ப திரும்ப செஞ்சீங்க அப்டின்னா, டிப்ரஷன், ஆங்ஸைட்டிக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. உண்மை சொல்லப்போனா இன்னைக்கு நெறைய பேர் டிப்ரஷன், ஆங்ஸைட்டில இருக்காங்க. அத அட்ரஸ் பண்ணிக்க தெரியல. இல்லைன்னா அட்ரஸ் பண்ண தயாரா இல்ல. வெளிப்படையாக சொல்ல தயாரா இல்ல. இல்லைன்னா அவங்களுக்கே தெரியல. இது 2 தாங்க உண்மை. அடுத்த நியமம் என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, 1 செகண்ட்ங்க. ஒரு மெசேஜ் வந்துருச்சு சாரிங்க. அது அப்ப எனக்கு ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாங்கன்னு நெனச்சுட்டேன். அடுத்தது. அடுத்த நியமம், "தேர் இஸ் நோ ஃபெயிலியர் ஒன்லி லேர்னிங்." தோல்வி என்பதே கிடையாது, கற்றல் மட்டுமே. இது எவ்ளோ பெரிய உண்மைங்க. ஒண்ணும் இல்ல. நம்ம ஒரு முயற்சி பண்றோம். ஒரு இலக்க நோக்கி. தொழில் ரீதியாக. ஒரு 10 முறை ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா, அதிகப்படியா 10 முறை ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணிர்றேங்க? நம்மனாலலாம் இதுல சாதிக்கவே முடியாது. நமக்கெல்லாம் இது சாத்தியமே இல்ல. வாய்ப்பே கிடையாது. அப்படின்னு என்ன பண்ணிர்றோங்க? மனதை விட்டு விடுகிறோம். இது ஒரு பெரிய செட்பேக்குங்க நம்மளுக்கு. எந்த இடத்துலலாம் ஃபெயிலியர் வருதோ, நிராகரிப்பு வருதோ, அந்த இடத்துல கற்றல் மட்டுமே தேவை. நான் அன்னைக்கு இப்படிதாங்க தொழில் ஆரம்பிச்சேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சேங்க. அதுவும் சரி வரல. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நாம கீழ விழும்போது, அதற்குண்டான காரணிகளை கண்டுபிடியுங்கள். அத திரும்ப வராம விழிப்புணர்வோடு செயல்படுங்கள். அதுதான் நமக்கு இன்னைக்கு தேவை. தாமஸ் ஆல்வா எடிசன் பல்ப கண்டுபிடிக்கிறாரு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நானும் யாழ் மண்டலத்துல போன வருஷம் சம்திங் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேங்க இந்த விஷயத்த. ஏன்னா இது கண்டிப்பாக பதிவிட வேண்டும். நெறைய பேர் இந்த இடத்துல விழுந்துர்றாங்க. எந்திரிக்கிறதற்கு ரொம்ப சிரமப்படுகிறார்கள் என்ற காரணத்தால். ஃபெயிலியர்ன்னு ஒண்ணு கண்டிப்பா தேவைங்க. தோல்வின்னு ஒண்ணு வந்தா தானே என்னால வெற்றியே தெரியும். வெற்றியை நான் கொண்டாட முடியும். அதனால தோல்விங்கிறது எல்லாத்துக்குமே வருங்க. இது இயல்பு. அந்த பல்ப ஒரு 1000 முறை முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவர்ட்ட கேட்கறாங்க. "நீங்க இத்தன தடவ தோத்தீங்க இல்லையா? எப்படி இத சமாளிச்சு 1000வது முறை நீங்க முயற்சி பண்ணி பல்ப சமுதாயத்துக்கு குடுத்தீங்க வெற்றிகரமாகன்னு?" அப்ப அவர் ரொம்ப தெளிவா சொல்றார் தயக்கமின்றி. "நான் ஒவ்வொரு முறையும் ஒரு ஃபார்முலா முயற்சி பண்ணும்போது அது சரி வரல. அப்ப நான் அத தோல்வியா பார்க்க மாட்டேன். இத பல்ப கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான சரியான ஃபார்முலா இல்ல. அப்போ அடுத்து வேற ஃபார்முலா போடுவோம்." இப்படி நான் டிரைவ் பண்ணிக்கிட்டே போனனால தான் 1000வது முறை நான் என்ன பண்ண முடிஞ்சதுங்க? சரியாக பல்பை கண்டுபிடிக்க முடிந்தது. இத்தன முயற்சிகள், இத்தன சறுக்கல்கள் இல்லன்னா, நான் இந்த இடத்த அடைஞ்சிருக்கவே முடியாது. நம்ம எல்லாருமே 1000வது படிய தான் பிரமிப்பா பார்க்குறோம். அது எப்படி கிடைக்குங்க? முதல் படியிலிருந்து ஒவ்வொன்னா ஏறி, விழுந்து, எந்திரிச்சா தான் அந்த உச்சத்துக்கே முடியும். எல்லாரும் உச்சத்துக்கு ஆசைப்படுறோமே தவிர, போகும் வழியில தடைக்கல்கள், தடைக்கற்கள் சிலது இருக்குங்க. சிலது நம்ம மேல கல்லடிப்பாங்க. எல்லாமே தான் நடக்கும். எல்லாத்தையும் தொடச்சு விட்டுட்டு தான் நம்ம போகணும். ஐயோ! அடிக்கிறாங்களே, திட்டுறாங்களே, கிண்டல் அடிக்கிறாங்களே, கேலி பண்றாங்களே, அவதூறு பேசுறாங்களேன்னு உட்கார்ந்தோம். தோல்வி நிரந்தரமாகிவிடும். எல்லாமே இருக்குங்க. நம்மளை கிண்டல், கேலி பண்றது கூட பாதிச்சிருச்சுன்னா, நமக்கு தோல்வி தான்.
நம்மளோட இலக்கு என்ன? நான் எங்க போகணும்? என்னுடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? இத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அத பிடிச்சு நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க விழும்போதும், அங்க பாடத்த மட்டும் எடுத்துக்குங்க. அந்த இடத்துல நிரந்தரமாக விழுந்து விடாதீர்கள். ஒவ்வொரு முறையும் தூக்கி விடுறதற்கு யாரும் வரமாட்டாங்க. இது எல்லாத்துக்குமே இயல்பான விஷயம். அடுத்த நியமம். பீப்பிள் ஹேவ் ஆல் தி ரிசோர்ஸஸ் தே நீட். மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, தேவையான வளங்கள் அத்தனையும் இருக்கிறது. ஆனா, பொதுவாவே நம்மகிட்ட மனசுல ஒரு எண்ணம் எப்படி தெரியுங்களா இருக்கு? நான் சென்னையில இருந்திருந்தேன்னா, நான் பெங்களூர்ல இருந்திருந்தேன்னா, நான் மட்டும் இப்ப திருப்பூர்ல இருந்திருந்தேன்னா, அப்போ நமக்கு சுத்தி எங்கேயும் வளம் இல்லையா? இருக்கு. அந்த வளம் எனக்கு வளமாக தெரியவில்லை. ஏனென்றால் என்னிடம் விழிப்புணர்வு இல்லை. என்கிட்ட அவேர்னஸ் இல்லாத போது நான் எப்படிங்க என்னோட வளத்த பார்க்க முடியும்? என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2, 3 பேர் என்கிட்ட பர்சனலாவே கிண்டல் அடிச்சிருக்காங்க. திருப்பூர்லேருந்து வளர்ந்து இந்த சூழ்நிலையிலிருந்து நீ போன. ஆத்தூர்ல நீ என்ன பண்ணுவ? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 3, 4 ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பனாவே கேட்டிருக்காங்க. ஆத்தூர்ல சுத்தி இருக்கக்கூடிய வளத்த பார்த்தனால தான் இன்னைக்கு எனக்குன்னு ஒரு அடையாளத்தை, துருவாவை தனிநபராக என்னால் உருவாக்க முடிஞ்சது. ஒரு மென்திறன் பயிற்சியாளராக, மனநல ஆலோசகராக, உடற்பயிற்சி நிபுணராக இன்னைக்கு நான் நிக்கிறேன்னா, என்னோட வளத்த நான் கவனிச்சுக்கிட்டேன், கண்டறிஞ்சுட்டேன். சுத்தி இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்திக் கொண்டதால் மட்டுமே. நாம இருக்கிற ஊர் நம்மளை ஜெயிக்க வைக்காதுங்க. எந்த ஊர்ல நம்ம இருந்தாலும், அத சுத்தி இருக்கக்கூடிய வளத்தை விழிப்புணர்வோடு பார்த்து, அதை பயன்படுத்திக் கொண்டோம்னா, எல்லாருமே ஜெயிக்க முடியுங்க. 100% எல்லாருமே ஜெயிக்க முடியும். எப்போ? நம்மளோட ரிசோர்ஸஸ தெரியணும். நமக்கு என்ன பிரச்சனைனாங்க, இதுதான் வளங்கிறது நமக்கு தெரியாது. நம்மோட பிரச்சனையே அதுதான். அடுத்தவங்ககிட்ட வளம் இருக்கு. அவங்க அப்பா, அம்மா சப்போர்ட் பண்றாங்க. அவனுக்கு பைசா இருக்கு. அவனால இத்தன கோர்ஸ் எல்லாம் இத்தன பைசா செலவு பண்ணி படிக்க முடியும். அவங்க வீட்டுக்காரர் சப்போர்ட் பண்றாரு. பையன் முட்டு குடுக்குறான். இப்படியே பேசிட்டு இருக்கிறோமே, நம்ம அமைதியா யோசிச்சு பார்த்து வேணும், வேணும்னு நினைச்சா தான் வளம் உங்களோட கண்ணுக்கு தெரியும். எல்லாத்துக்குமே கேக்காட்ட கண்ணு முன்னாடி தெரியாதுங்க. சுத்தி இருக்கக்கூடிய வளத்தை பயன்படுத்தினால் நிச்சயமாக அடுத்தடுத்த நிலைகளுக்கு போக முடியும். மீண்டும் உரக்க சொல்கிறேன். மத்தவங்க பாரபட்சம் பார்க்கலாங்க. பெத்தவங்களும் கூட சில டைம் பார்க்கலாம். ஆனா இயற்கை யாருக்கும் பாரபட்சம் பார்ப்பதில்லை. அளப்பரிய ஆற்றல் நம்ம சுத்தி இருந்துகிட்டே இருக்கு. விழிப்புணர்வோடு இருந்தா நம்ம வளத்தை மிக அழகாக பயன்படுத்தலாம். எனக்கு சின்ன பசங்க 15, 18 வயசுல வர்ற பசங்க டிப்ரஷன், ஆங்ஸைட்டில வர்றவங்க பொதுவாவே சொல்றது, "நான் அந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தா மேடம், இந்த காலேஜ்ல படிச்சிருந்தேன்னா, அந்த டியூஷன் சென்டருக்கு போயிருந்தேன்னா" அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாதுங்க. எங்க ஊர் சின்ன ஊர் ஆத்தூர். அத சுத்தி இருக்கிற கிராமம் இன்னும் எவ்வளோ சின்னதா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 20, 30 கிராமம் இருக்கு. இந்த 20, 30 கிராமத்திலிருந்து இந்த 20, 30 கிராமத்திலிருந்து வந்தவர்கள் தான் இன்னைக்கு சுத்தி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சார்ந்த வேலைகளில் அத்தனையிலும் இருக்காங்க. அடுத்தடுத்த எல்லைகளை தொட்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு அரசாங்க பள்ளியில் படித்த மாணவர்கள் ஜெயிக்கிறாங்கன்னா, அவங்க சுத்தி இருக்கக்கூடிய வளத்தை தன்வசமாக்கிக் கொண்டார்கள். நீங்க 10,00,000 கட்டி கொங்கு மண்டலத்துல அதிகமா ஃபீஸ் கட்டுற ஸ்கூல் குட் ஷெப்பர்ட் தான் ஊட்டில. எங்க கொங்கு மண்டலத்துல அதுதான் அதிகமா ஃபீஸ் கட்டுறது. 10, 15 லட்சம் கட்டி படிக்கிறவன் மட்டும் தான் வருஷத்துக்கு ஜெயிப்பான்னு இல்லைங்க. எங்க ஊர்ல சின்ன கிராமத்துல அரசாங்க பள்ளியில படிச்ச மாணவர்கள் கண் முன்னாடி பார்க்குறேங்க அபாரமான வெற்றியை தன்வசப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். சுத்தி இருக்கக்கூடிய ரிசோர்ஸ பாருங்க. மத்தவங்களிடம் ஒப்பிடாதீர்கள். உங்களுக்கும் இயற்கை தகுந்த வளத்தை வைத்திருக்கிறது. விழிப்புணர்வோடு பாருங்கள். உங்களோட வளம் எதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சரியாக பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில் முன்னேறலாம். அடுத்த நியமம். இதுதான் கடைசியான நியமங்க. The person with the most flexibility is the most powerful. வளைந்து கொடுக்கும் தன்மை இருப்பவர்கள் தான் வலிமையானவர்கள்னு மனோ தத்துவம் சொல்லுதுங்க. சைக்காலஜி சொல்லுது. வளைந்து கொடுப்பவர்கள் பொதுவாவே என்ன நினைச்சுக்கிறோம்? பலவீனமானவர்கள்ன்னு. கிடையாதுங்க. நாட் அட் ஆல். ஒருத்தர் சரி, சரின்னு போறாருன்னா, எதுக்காகன்னா, அந்த உறவு முறைய ஸ்மூத்தா கொண்டு போகணுங்கிறதுக்காக போறாங்களே தவிர, அவங்களுக்கு வாதாடுவதற்கு தர்க்கம் இல்லாமல் இல்ல.
அவங்ககிட்ட பாயிண்ட் நெறைய வச்சிருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி இந்த உறவு முறை சிறப்பா போகணும், நல்லா போகணும். எதுக்குப்பா இந்த ஆர்கியுமென்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பெருந்தன்மையால் அமைதியா இருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு சுமூகமா போகணும். இந்த உறவ தக்க வச்சுக்கணுங்கிறதுல ஆர்வம் அதிகம். நான் சரின்னு சாதிப்பதை விட, ப்ரூவ் பண்றதை விட, இத நமக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும். நாணல் பார்த்திருப்போம். சின்ன செடி தான். நல்ல பெரிய ஆலமரம், வேப்பமரம் எல்லாம் பார்த்திருப்போம். நல்லா அகண்டு வேரூன்றி, நல்ல பெரிய பெரிய மரங்களையும் பார்த்திருப்போம். ஒரு 2 நாள் புயல் காத்து சூறாவளி அடிச்சு நவுத்துது. 2 நாளுக்கு அப்புறம் காலங்காத்தால நம்ம வெளியில போய் பார்த்தோம் அப்படின்னா, பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் நிலப்பரப்பிலிருந்து வேரோன்று வெளிய வந்து சாஞ்சு கிடக்கும். ஆனா, அந்த சின்ன செடி இருக்கு பார்த்தீங்களா? நாணல் அப்படியே இருக்கும். சின்ன செடி தான். ஏன் அப்படியே இருக்குது? காற்றுக்கு தகுந்தவாறு தன்னை வளைத்து வளைத்து அசைப்பதால், அதோட வேர் இன்னும் நிலப்பரப்பில் ஊன்றி இருக்கிறது. அப்போ ஃப்ளெக்சிபிளா இருந்தோம் அப்படின்னா, சர்வைவல் நமக்கு ஈஸி. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எங்க காமிக்கணும்னா, நம்மளுடைய குடும்பம், நம்ம தொழில்ல நெருக்கமா இருக்கக்கூடிய சார்ந்தவர்கள், நம்ம சேவை செய்யும்போது இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் கிட்ட ஃப்ளெக்சிபிளா தான் இருக்கணும். தளர்ந்து போவதால் நாம் தாழ்ந்து போவது கிடையாது. அந்த தளர்வா போறது எங்க அப்படின்னா, நம்மை சுத்தி இருக்கக்கூடிய அந்த நெருங்கிய வட்டாரத்துல ஃப்ளெக்சிபிலிட்டியா இருந்தோம் அப்படின்னா, நம்மனால மிகப்பெரிய வெற்றிகளை சாதிக்க முடியும். ஒருத்தர் இறங்கி 2 தடவ கேட்கறங்கிறனாலயோ, திரும்ப திரும்ப நமக்கு கூப்பிடுறாங்க, மெசேஜ் பண்றாங்கறனாலயோ, அவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல, பலமானவர்கள். அதனால தான் எத தக்க வைக்க நினைக்கிறாங்க, இந்த உறவு முறை கொஞ்சம் நல்லா போகணும் அப்படின்னா, தேவையில்லாத தர்க்கமும், எந்த விஷயங்களும் வேண்டியதில்லைன்னு நினைக்கிறாங்க. இதுதான் நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டியோடைய பெரிய அட்வான்டேஜ். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம 7 நியமம் பார்த்திருக்கோம். இந்த 7 நியமமும் ஏதோ ஒரு இடத்தில் அ அப்போ இந்த 7 நியமங்களையும் எங்கெல்லாம் நம்ம பலமா இருக்கோம், எதெல்லாம் நம்மகிட்ட இடையூறா இருக்குன்னு பார்த்து, இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு விஷயத்தையாவது நீங்க எடுத்துக்கிட்டு, இந்த விஷயத்தில் நான் மாத்திக்கணும்னு நீங்க உறுதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த 50 நிமிஷம் நம்ம பார்த்த பயிற்சி பயனுள்ளதாக இருக்கும். ஒருங்கிணைத்தவர்களுக்கும், பேசியவர்களுக்கும் ஒரு 41 பேர் வந்து 50 நிமிஷம் கேட்டிருக்கீங்க அப்படின்னா, நிச்சயமா ஒரு விஷயத்த நீங்க எடுத்துட்டீங்கனாலும் கூட, நம்மளுடைய மாற்றங்கள இந்த 3 ஏரியா பார்த்தோம் இல்லைங்களா? அதுல கண்டிப்பாக பார்க்க முடியும். வாய்ப்புகளையும், வார்த்தைகளையும் சரியாக பயன்படுத்திக் கொண்டால், வாழ்க்கையில் முன்னேறலாம். நாம எத அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அதத்தான் விதைக்கணும். எல்லா இடத்திலயும் நமக்கு சாதகமாக களம் இருக்காது. களத்திற்கு சாதகமாக என்னை நான் மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம மாற்றிக்கொள்ளணும்னு கூட சொல்லீங்க. நம்மளை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். மாறுறோம் அப்படின்னா நம்ம மேன்மை அடைகிறோம்னு உறுதியாக அர்த்தம். ஸோ இந்த 7 நியமத்துல மனோ தத்துவ ரீதியாக எந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அசந்திருக்கிறோமோ, அந்த இடத்த வலிமைப்படுத்தி, இங்க வந்த ஒவ்வொருவரும் உங்களுடைய இலக்குகள், கனவுகள் மெய்ப்பிப்பதற்கு இறையருளும், குருவருளும் துணை புரியட்டும். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த மீண்டும், மீண்டும் கொடுக்கின்ற யாழ் மண்டலத்திற்கும், டாக்டர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும், 41 பேர் இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த இணையத்தில் இணைந்த ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும், வாழ்த்துக்களும். வாழ்க வையகம், வாழ்க வேதாத்ரியம். வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பானது ஒரு ஆராய்ச்சி தான் சார்ந்த சிந்தனையாக எங்களுக்கு வழங்கினீர்கள். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. நாம் எதைச் செய்தால் சிறப்பாக வாழலாம், அதற்கு நாம் எப்படி மாற்றம் செய்ய வேண்டும் என்று தொடங்கி 7 நியமங்களை சிறப்பாக நல்ல நல்ல உதாரணம் கொண்டு எமக்கு விளக்கத்தை தந்தீர்கள். அப்ப நமக்கு சாதகமாக களம் இருக்காது. நாம் தாம் அதற்கு தக்கவாறு எம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் எமது வாழ்வு சிறப்பாக அமையும் என்று சிறந்த ஒரு சிந்தனையை எங்களுக்கு வழங்கிய அம்மா அவர்களுக்கு எமது நன்றிகளும், வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் அம்மா.
இப்பொழுது அம்மாவிடம் நீங்கள் வினாக்கள் ஏதாவது கேட்க வேண்டியிருந்தால் நீங்கள் அம்மாவிடம் கேட்டுக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நண்பர்கள் அம்மாவிடம் ஏதாவது கேட்க விரும்பினால் கேட்டுக்கொள்ளலாம். மாணிக்கவாசகம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இப்பதான் வந்து நுழைஞ்சேன். கடைசியில ஒரு ஒரு 10 நிமிஷம் கேட்க முடிஞ்சது. அது வரையிலும் ஒரு ஃபங்ஷன்ல இருந்தேன். ஆ அம்மா சத்யபிரியாம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஏன்னா எனக்கு நல்லா கவுன்சிலிங் பண்ணீங்கன்னு நான் நினைக்கிறேன். மனநல ஆலோசகர். எனக்கு தனிப்பட்ட முறையில நீங்க கவுன்சிலிங் பண்ண மாதிரி. அதனால நன்றிங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்த்துக்கள். அடிக்கடி இப்படி கவுன்சிலிங் பண்ணுங்க. அப்பதான் நாங்களும் கொஞ்சம் முன்னால இன்னும் கொஞ்சம் முன்னேறுங்கிற மாரி கொஞ்சம் முன்னேற முடியுமா? நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க நன்றி. வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நண்பர்கள் யாராவது நீங்கள் அம்மாவிடம் ஏதாவது கேட்க விரும்பினால்? இல்லை. ஆகவே எல்லோருக்கும் சிறந்த விளக்கமாக அமைந்ததனால் வினாக்கள் எழும்பவில்லை. பாலகிருஷ்ணன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சத்யபிரியம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி பற்றி சொன்னீங்கம்மா, அது எல்லா இடத்துலையும் பொருத்தமா இல்லாம இருக்கிற மாதிரியும், கொஞ்சம் அதால கஷ்டப்படுற மாதிரியும் சிரமப்படுற மாதிரியும் எனக்கு ஒரு தோன்றுறது. அப்படி அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல அதுதாங்க. நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா வளைந்து கொடுத்தால் மட்டும்தான் பண்ண முடியுங்க. ஏன்னா ஹானஸ்ட் ட்ரீஸ் ஆர் ஃபர்ஸ்ட் கட் ஃபர்ஸ்ட். நான் இப்படிதான் இருப்பேன்னு இருந்தோம்னா சுத்தி பார்க்கும்போது நமக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன தவறுகளோ, குறைகளோ, ஏமாற்றங்களோ தர்க்கம் பண்ணிட்டே இருக்காம போனாதான் நமக்கு உண்டான குடும்பம், நம்ம சர்வீஸ்ல இருக்கும்போது நம்மளை சுத்தி 4 பேரு, நம்மளோட தொழில்ல நம்ம கூட கனெக்டடா இருக்கிறவங்களோட அழகாக பயணம் பண்ண முடியும். இது சிரமப்பட்டு பண்ணலீங்க. நம்ம ஏத்துக்கிட்டு ரைட். மக்கள் இப்படிதான் இருப்பாங்க. அந்த இயல்பு நிலைக்கு வரும்போது தான் அந்த விட்டுக்குடுதலும், வளைந்து கொடுத்தலும், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் இயல்பா நம்மட்ட வருங்க. அது 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 உண்மைதான். நம்ம இப்ப உறவுகளுக்குள்ளயோ அல்லது எந்த உறவாக இருந்தாலும் அது பொருத்தமா தான் இருக்குது. இருந்தாலும் அந்த நாங்க வேலை செய்யற இடங்கள்லயோ அல்லது எங்க இருந்தாலும் அந்த ஃப்ளெக்சிபிள கூடுதலா விட்ட உடனே எங்களை ஒரு ஒரு ஒன்றுமே தெரியாத மாதிரி அல்லது ஒரு தங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்திட்டு போற மாதிரி ஒரு ஒரு இல்லைங்க. ஃபீலிங் நீங்க இருக்கிறது. எல்லா இடத்துலயும் அந்த இடத்துல உங்கள யாராவது ஒரு ஓவர்லுக் பண்றாங்கங்கிற இடத்துல பேசுங்க. யாராவது உங்களை ஓவர்லுக் பண்றாங்க, ஏதோ ஒரு இடத்துல உங்களை கொஞ்சம் கீழ புஷ் பண்ண பார்க்குறாங்க, தள்ள பார்க்குறாங்கன்னா, அந்த இடத்துல இது இப்படிதான் அப்படிங்கிறத அழுத்தமா சொல்லுங்க. அழுத்தமா சொல்றோம். அந்த இடத்தில் அழுத்தமா அழுத்தமா சொல்லிட்டு சொல்லத்தான். வந்துருங்க. ஒரு இடத்தில் அழுத்தமாக சொல்லிட்டு இது இப்படித்தான், இப்படித்தான் போகணும், இதுதான் சரி, இதுதான் முறை அப்படிங்கிறதோட டக்குன்னு வந்துருங்க. எந்த விஷயங்கள் அழுத்தமாக தேவைப்படுகிறதோ அந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு, நம்ம அடுத்த வேலைக்கு திரும்ப உள்ள போயிரணுங்க. திரும்ப அதுக்குள்ள அது போனோம் அப்படின்னா தான் பிரச்சனை. அது சரியம்மா. ஏனென்றா இப்ப நான் எனக்கு அது முதல் புரியல. நான் எல்லாத்துலயுமே ஒரு ஃப்ளெக்சிபிள் இருக்கிறது. அப்ப எனக்கு அது அந்த என்ன ஓவர்லப் அந்த சரியா எனக்கு அதை என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கக்குள்ள நானாகவே அமைதியாயிடுவேன். பிறகுதான் எனக்கு அதை நீங்க இப்ப சொல்லேக்க விளங்குது. அப்படி உண்மையாதான் அந்த இடத்துல அழுத்தமா யாராவது உங்களை இருக்கத்தான் ஆக்கிரமிப்பு வேணும். பண்ண நினைக்கிறாங்கன்னு நினைக்கும்போது, அந்த இடத்தில் தெளிவா பேசிட்டு வந்துருங்க. எனக்கு இந்த தெளிவு முதல் இருக்கே இல்ல. இப்ப சரிங்க. அந்த அமைதியாக இருக்க அது அவங்கள இப்படித்தான்ன்றதெல்லாம் புரியுது. ஆனா அத எடுத்து சொல்றதும் இல்ல, அழுத்தம் குடுக்குறதும் இல்ல. அதுல இருந்து விலகிடுறதான் எந்த பழக்கமா இருந்தது. சரிங்கம்மா. ஓகே, ஓகே. நன்றி அம்மா. தெளிவான விளக்கம். வாழ்க வளமுடன். ரகுபாலம்மா, நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். சரண்யா அம்மா, வாழ்க மாணிக்க வளமுடன். வாசகம் ஐயா. வணக்கம் மேடம். வாழ்க வளமுடன். வணக்கங்க. மேம், எனக்கு அடிக்கடி இந்த படபடப்பு, பதட்டம் அதெல்லாம் வந்துட்டே இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன துக்கமான செய்தி கேட்டாவே என்னாலயே கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கு ஏதாவது சொல்ல முடியுங்களா மேம்? அது மனவளக்கலையில் இருக்கக்கூடிய மூச்சு பயிற்சிகளையும், அந்த பேசிக் தவம் இருக்கு இல்லைங்களா? சரிங்க. அடிப்படையில அந்த தவத்தை நீங்க சரியா பண்ணும்போது ஆமாங்க. ஆங்ஸைட்டி கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்குங்க. சரிங்க.
சரிங்க. அப்புறம் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருந்து இல்லைங்க. அப்போ ஆங்ஸைட்டி வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. நான் நம்பர் டைப் பண்றேங்க. உங்களுக்கு தெரப்பி தேவைப்படுது அப்படின்னா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் வந்து உங்களோட சாட் பாக்ஸ்ல நான் போட்டுறேங்க இப்போ. இப்ப சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேங்க. நீங்க வேணா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல உங்க வாய்ஸ் வந்து நடுவாண்ட பிரேக் ஆகுது. மனநல ஆலோசகர்கிட்ட போய் பார்த்துட்டு தான் வந்த ட்ரீட்மெண்ட் இல்லைங்க. இப்ப கவுன்சிலிங்ல பாத்தீங்க அப்படின்னா தெரப்பி நம்ம கொடுக்கும்போது அந்த பயிற்சி தினமும் செஞ்சவங்க நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதை நாம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம பயிற்சி ரெகுலரா பண்ணும்போது தான் அந்த மாற்றத்தை நம்ம கொடுக்க முடியுங்க. ஹலோ, போய் தண்டிட்டா, ஆஃப்ல போயிட்டா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அன்பர்கள், வேறு வினாக்கள் எழாத இடத்து நாம் உலகநல வாழ்த்தோடு நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். உலகநல வாழ்த்து யார் படிக்கிறீங்க? கலாநிதி அம்மா படிக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. சிறப்பாக உலகநல வாழ்த்து இசைத்த கலாநிதி அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நாம் அம்மா அவர்களை துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். இன்று எமக்கு சிறப்பாக இனி ஒரு விதி செய்வோம் என்ற தலைப்பினில் சிறந்த ஒரு சிந்தனையை வழங்கிய பேராசிரியர் சத்தியப்பிரியா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது அருட்தொண்டும் அவரது துருவா நிறுவனமும் சிறந்து விளங்கிட குருவின் கருணையோடு வாழ்த்திக் கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அதுபோல எமக்கு உலகநல வாழ்த்தினை இசைத்திட்ட கலாநிதி அம்மா அவர்களும் அவர்களது உடல்நலம், மனநலம், குடும்ப நலமும் அவரது அருட்தொண்டும் சிறந்து விளங்கிட குருவின் கருணையோடு வாழ்த்திக் கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நிகழ்வை நிறைவு செய்யும் முகமாக இனி ஒரு விதி செய்வோம் என்ற சிறப்பு தலைப்பினில் எங்களுக்கு சிந்தனை விருந்தளித்திட்ட பேராசிரியர் சத்தியப்பிரியா அம்மா அவர்களும் எங்கள் முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களும் இணைப்பினில் இணைந்திட்ட அன்பு உள்ளங்களாகிய நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும்
வாழ்க வளமுடன் என்று யாழ் மண்டலத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த நிகழ்வை நாம் இனிதே நிறைவு செய்து கொள்கின்றோம். நாளை மாலை சிறந்த ஒரு பேராசிரியரோடு சிறந்த தலைப்போடு சந்தித்துக் கொள்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.